அண்மை செய்தி. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் யார் என்பது குறித்து அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், வணக்கம். தற்பொழுது அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் யார் என்பது குறித்த தகவலை சொல்லுங்க. ஒரு 20 வயது இளைஞர் தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் என்ற இளைஞர் தான் டொனால்ட் ட்ரம்பை சுட முயற்சித்திருக்கிறார். அந்த முயற்சியில டொனால்ட் ட்ரம்ப் காதுகள்ல காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக டொனால்ட் ட்ரம்ப் உயிர் தப்பி இருக்கிறார் என்பது நாம் அறிந்த செய்தி. இந்த வேலையை செய்திருப்பவர் பெத்தல் பார்க் அப்படிங்கிற இடம், அதாவது இந்த ரேலி நடந்தது இல்லையா, அந்த சம்பவ இடத்திலிருந்து 40 மைல் தொலைவில் பென்சில்வேனியாவில் வாழக்கூடியவர். அவரது பெயர் தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் என்ற விவரம் மட்டுமே தெரிந்திருக்கிறது. இவர் பற்றிய மேலும் விவரங்கள் தெரிந்தால் அமெரிக்க மக்கள் செய்தி தெரிவிக்கலாம், FBI-க்கு இன்வெஸ்டிகேஷன்ல உதவலாம் என்றும் FBI தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த நபர் AR ரக அசால்ட் ரைஃபிளை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து பக்கத்துல, அந்த வென்யூல இல்லாம பக்கத்துல ஒரு பில்டிங்ல அதனது மேற்கூரையில நின்று டொனால்ட் ட்ரம்பை சுட்டிருக்கிறார். ஒரு முறை இல்ல, பல முறை சுட்டிருக்கிறார். தோராயமாக 5 முறை சுட்டிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. இதுல டொனால்ட் ட்ரம்புக்கு லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் இறந்திருக்கிறார், ஒருவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2 படுகாயம் அடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அனைவரும் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் உயிர் தப்பியதோடு மட்டுமல்லாது அந்த சம்பவம் நடந்த மாகாணத்திலிருந்து தனி விமானம் மூலமாக நெவார்க் சென்று நியூஜெர்சி சென்று அடைந்திருக்கிறார் என்பதும் செய்தி. அது மட்டுமல்லாது ஜோ பைடனும் தன்னுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்து நாளை காலை, அதாவது அமெரிக்க நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை இது பற்றிய உயர்மட்ட ஆலோசனை நடத்த இருக்கிறார். எதற்காக இதை செய்தார்கள், அவரது பின்புலம் என்ன, சுட்டவர் என்ன காரணத்துக்காக செய்தார், அவருக்கு பின்னணியில யாராவது இருக்கிறார்களா, இல்லாட்டி அவர் ஒரு லோன் குரூப், அதாவது சொந்தமா ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கி கொண்டு இதன் அடிப்படையில செய்தாரா என்பதையெல்லாம் FBI விசாரித்து வருகிறது. FBI மட்டுமல்லாது ஒரு பல்நோக்கு விசாரணையானது முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. அந்த பென்சில்வேனியாவுடைய போலீஸ் மற்றும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் காவல் படைகள் மற்றும் சீக்ரெட் சர்வீஸ் இருந்து பல்நோக்கு விசாரணை முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அமெரிக்க பாராளுமன்றத்துடைய காங்கிரஸ் விசாரணைக்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன. இது அமெரிக்க வரலாற்றுல ஒரு கருப்பு தினமாக பார்க்கிறது. அரசியல் வன்முறைகள் அப்படிங்கிறது எந்த ஜனநாயகத்திலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து தான் இருக்கும் பொழுது அமெரிக்கால வன்முறைகள் பல மாகாணங்கள்ல குழந்தைகளை கொள்வதெல்லாம் பார்த்திருக்கோம். அரசியல் தலைவர்களும் கூட பலர் வன்முறைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக ரொனால்ட் ரீகன் மீது இது போன்ற ஒரு தாக்குதல் கடைசியாக ஒரு உச்சபட்ச அளவுல என்றால் நடத்தப்பட்டிருக்கிறது. பலர் மேல அட்டெம்ப்டட் அசாசினேஷன் நடந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர்கள் இதற்கு முன்பாக 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல சிட்டிங் பிரசிடென்ட், ஃபார்மர் பிரசிடென்ட் மேல ஃபெயில்ட் அசாசினேஷன்ஸ் நடந்திருக்கிறது. இந்த நிலையில ஒரு பரபரப்பான தேர்தல் சூழல்ல அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடந்திருக்கக்கூடிய தாக்குதலானது அமெரிக்காவின் பெரிய அதிர்வலைகளையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நேர்களுக்கு தெரியும், நாளைக்கு ரிபப்ளிகன் பார்ட்டி டொனால்ட் ட்ரம்புடைய குடியரசுக் கட்சியுடைய அதிபர் வேட்பாளராக பிரகடனப்படுத்தப்படுகிறார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த நிலையில இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விசாரணை முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. அதுவும் ரொம்ப குறைவான தொலைவில் தான் இந்த ஷூட்டர் இருந்திருக்கிறார். இதை தாண்டி இப்படி ஒரு நபர் துப்பாக்கியோடு இருப்பது அங்க இருக்கக்கூடிய காவல் படைகள்கிட்ட அங்க கூடியிருந்தவர்கள் தெரிவித்ததாக கூட கூறப்படுகிறது. எப்படி செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்தது என்பதையெல்லாம் பற்றி FBI மட்டுமல்லாது பல்வேறு விசாரணை குழுக்கள் இதை விசாரித்து வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் அடையாளம் கண்டுபிடித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரன் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.